ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம ராசி பலன்களை போட்டுட்ருக்கோம். ஸோ நமது சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்ததாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2023 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல 2 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 11ஆம் இடத்துல 11 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள நல்ல யோகம் இருக்குங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சிறப்பான வகையில் கிடைக்கக்கூடிய, பெரியோர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க. அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்கள் குடும்ப பெரியோர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத்தரும். நீங்களாகவே வாலண்டியராக போய் உங்கள் பெரியோர்களிடம் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு தெரிந்த வயதில் மூத்தவர்கள் நல்ல அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றி கனி பறிக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஆலோசனைகள் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் மூலமாக நீங்கள் நிறைய ஆதாயம் பெற முடியுங்கிறதுனால அரசு தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அந்த நினைப்புகள் எல்லாமே நடவடிக்கைகளில் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் வேண்டியது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அதனால நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நல்ல ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள நீங்கள் தயங்க வேண்டாம். சில பிரச்சனைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. பொறுமையோடு நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை கையாள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். விவசாயம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாள். அதிகமான முன்னேற்றம் உங்கள் துறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரமும் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான முன்னேற்றம் ஏற்படுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்னைக்கு இருக்குங்க. ஸோ வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாள். அதனால மன திருப்தி ஏற்படுங்க. மகிழ்ச்சியாக நாள் முழுக்க நீங்கள் இன்றைய தினம் பொழுதை கழிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களது உடல் சோர்வுகள், உடல் அசதிகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதாகி உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் பண்ணுது அப்படின்னா, தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா, உங்கள் வாகனங்கள் தொடர்பான பழுதுகள் எல்லாத்தையுமே நீங்கள் இப்பொழுது சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறதுங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்கள் உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம். அதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மாறுங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்குவதற்கு மன தெளிவு உங்களுக்கு கிடைப்பது போல உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுவது நல்லதுங்க. கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் தொழில் மூலமாக அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் திட்டமிட்ட பயணங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம். ஸோ பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதில் சில மாற்றங்கள் தேவைப்பட்டால் தாராளமாக செய்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்கள் சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தருங்க. உங்களுக்கு பண தேவைகள் எப்பப்பெல்லாம் தேவை இருக்கோ உடனுக்குடன் இந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமையின் சிகரமாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமைதுங்க. ஸோ காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள்
உங்கள் காதலரிடம் அவ்வளவு இணக்கமாக நடந்து கொள்ள முடியாதுங்க. இன்றைக்கி ஏதாவது புதிதாக ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு முடியாமல் போகலாம். ஸோ காதல் வாழ்க்கையில் இந்த தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவையாக உங்களுக்கு அமையுதுங்க. உங்களது அன்புக்குரியவரிடம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் சில பிளவுகள் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கான பணத்தை சேமிக்க வேணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய சேவிங்ஸ் குறித்த ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க. அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். பண வரவுகளும் உங்களுக்கு அதற்கேற்ப வருங்க. பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இன்விடேஷன் பண்ணி நீங்கள் நண்பர்கள் கூட ஜாலியாக இருக்க சந்தோஷமாக பார்ட்டி அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி கூடுதலாக சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு குடும்ப வாழ்க்கையில் சில புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம். அதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க பாராட்டக்கூடிய சில விஷயங்களை செய்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமை மிக்க தருணங்கள் உருவாகும். அலுவலக பணியில் உங்களுக்கு அதன் மூலமாக சில பெருமையான தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக காரியங்களை செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில எந்த விதமான மூன்றாம் நபரையும் நீங்கள் தலையிட அனுமதிக்காதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் அதை சால்வ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து பேசுறது ரொம்ப அவசியங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை துணையை கூட இன்னைக்கு நீங்கள் மற்றவங்க தலையிட அனுமதிக்கக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியமான ஒரு நாள், பண வரவுகள் பெருகும், குடும்ப வாழ்க்கை அமைதியாக கழிக்கக்கூடிய நல்ல நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரே கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. எனவே கிரே கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைத்ததற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 3, 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெரியவர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கும். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் விவசாயத்தில் நல்ல மிகப்பெரிய முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு மாறிவிடும். பொறுமை தேவை. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டு வீட்டு தேவைகளை நிறைவேற்றி வைக்க நீங்கள் மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. உடல் அசோர்வுகள் எல்லாமே இன்னைக்கு அகன்றுவிடும். வண்டி வாகனங்களை பழுது நீக்கி நீங்கள் இன்றைய தினம் சீர் செய்து இயக்குவீங்க. இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.